Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போ அவர் வந்து சாய் தன்ஷிகாவோட கமிட் ஆகுறாரு. அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அவருடைய முதல் காதல் எங்கே ஆரம்பமாகுதுன்னா வரலட்சுமி சரத்குமாரில் ஆரம்பமாகுது. அதுக்கு பிறகு உங்களுக்கு கேரளா போயிருக்கும்போது அவர் அங்கே ஒன்று சொல்லியிருக்கார், லட்சுமி மேனை நான் லவ் பண்ணுறேன், அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். சண்டைக்கோழி 2 அந்த சமயத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் மேலே ரொம்ப லவ் ஆகிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் கேட்டார், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. எப்பா நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி, என்னென்னா இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு. இப்போது வந்து சாய் தனுஷிகா எப்படின்னா இவங்க 15 வருஷமாக நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. சரி, நண்பர்கள் கிடையாது, அவங்க மாமாவும் ஒரு போன வருஷம் இறந்துட்டார். அதுக்காக வந்து விஷால்கிட்ட பேசும்போது விஷால் மூலமாக இதை எப்படி இந்த படத்தை நகர்த்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக விஷால்கிட்ட அடிக்கடி பேசுகிறாங்க. சரி, இந்த பேச்சு அப்படியே வளருது, நட்பாகி காதலாகி கசிந்தூராகி கண்ணீர் மல்கி பேபியை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு இவங்க சொன்னாங்க. அவரும் தன்ஷிகாவை நல்லா பார்த்துக்கிறேன்னு அவர் சொன்னார். பெரும்பாலும் பேபின்னு யார் சொல்லுவாங்கன்னா தலையை தான் ஷாலினி சொல்லுவாங்க. நீங்கள் 60 வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அப்பான்னு சொல்லுவானா தாத்தான்னு சொல்லுவான்னு தெரியாதுல்ல, அப்படி போயிடும். அதில் அவங்க அப்பா வந்து இப்போ வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்குது. கல்யாணம்னு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இதெல்லாம் குறைச்சிப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வேற ஒரு லெவலில் அவரை கொஞ்சம் மாறலாம். அதுக்கு பிறகு அவருடைய வேறு நல்ல படங்கள்லாம் கொண்டு வரலாம். ஏன்னா முதல்ல விஷால் அவர்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் எல்லாம் ஆகி கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆகுமான்னு நிறைய விஷயங்கள் கிசுகிசுக்கப்பட்டன. இப்போ அவர் வந்து சாய் தன்ஷிகாவோட கமிட் ஆகுறாரு. ஸோ இதை பற்றி சொல்லுங்க. அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அவருடைய முதல் காதல் எங்கே ஆரம்பமாகுதுன்னா வரலட்சுமி சரத்குமாரில் ஆரம்பமாகுது. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு சேர்ந்து ஒன்றாவே இருந்தாங்க, சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஓடிட்டுருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. அப்புறம் திருடி படத்தில் நடித்தாங்க. திருடிங்கிற படத்தில் எதுவும் நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வெவ்வேறு படங்கள் நடிக்க இவரும் அது வெவ்வேறு ஹீரோயின்களோடு நடிக்க ஆரம்பித்த பிறகு அதை அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி வந்துச்சு. அந்த இடைவெளி அதே சமயத்தில் அந்த நடிகர் சங்கத்துடைய பிரச்சனையில் அவங்க அப்பாவுக்கு எதிராக பேசினார், அப்பாவுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு அந்த காரணம் காட்டி அவங்க பிரிஞ்சதாக சொன்னாங்க. அது ஒரு இது. அதற்கு பிறகு வந்து நம்ம லட்சுமி மேனன் கூட சேர்ந்தெல்லாம் நடித்தார். நிறைய ஒரு 4-5 படம் பண்ணார். அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தது, கெமிஸ்ட்ரியெல்லாம் இருந்தது. அதனால தான் ஒரு நல்ல காதல் காட்சிகள்லாம் நல்லா நடிக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு உங்களுக்கு கேரளா போயிருக்கும்போது அவர் அங்கே ஒன்று சொல்லியிருக்கார், லட்சுமி மேனை நான் லவ் பண்ணுறேன், அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு அதோட ஒரு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது ஒரு அப்படியே வந்து சரி கேரளாலே தங்கிருச்சு. அந்த விஷயம் கேரளாவோடு முடிஞ்சு போச்சு. பிறகு இங்கே வந்து அவருடைய சொந்தக்காரங்கள் அவருடைய ஜாதி சமூகத்திலேருந்து அனிதா ரெட்டியை வந்து அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. நல்ல அழகான பொண்ணு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சில ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தார். இது பண்ணார். அந்த கல்யாணம் வந்து ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அந்த மணப்பெண் வீட்டார் அவங்களே வந்து மணப்பெண்ணில் அனிதா ரெட்டியுடைய குடும்பத்தாரை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. எப்பா நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி, என்னென்னா இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு. திடீர்னு மாறிறாரு, திடீர்னு பேசுகிறாரு, வேற எங்கெங்கோ போகுது. அப்புறம் வந்து அமெரிக்காவில் போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பெண்ணோடு அது ஒரு பிரச்சனை ஓடுது. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி வேற அந்த நம்ம ஸ்ரீ ரெட்டி அவங்க ஒரு பிரச்சனை கிளப்பி அது போயிட்டு அதுக்கு பிறகு வேற மாதிரி தீர்த்தாங்க. அதே மாதிரி அவங்க சண்டைக்கோழி 2 அந்த சமயத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் மேலே ரொம்ப லவ் ஆகிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் கேட்டார், உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் வேண்டாம் ராசா, நமக்கு ஏதோ ஒரு மலையாளி பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கோம், போயிட்டு வாங்கன்னு விட்டாங்க அவங்க. இது இப்படி போச்சு. அதுக்கு பிறகு வந்து அவர் அப்படியே பல தடுமாற்றங்கள், பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே அப்படி ஓடிட்டு இருந்தது. இப்போது வந்து சாய் தனுஷிகா எப்படின்னா இவங்க 15 வருஷமாக நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. சரி, நண்பர்கள் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மீட் பண்ணும்போது பார்த்துக்குவாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் இதெல்லாம் மீட் பண்ணும்போது பார்த்துருக்காங்க. இப்போ இவங்க இந்த படம் வந்து யோகிடா படம் வந்து அவங்க சொந்த படமாக எடுத்தது, அவங்க மாமா தான் இது பண்ணார்.
அது என்னாச்சுன்னா ஒரு கட்டத்தில் ஒரு ஷெட்யூல் போச்சு, அதுக்கு பிறகு அப்படியே நின்றுடுச்சு, வளரல. அவங்க மாமாவும் போன வருஷம் இறந்துட்டார் அவர். இந்த படத்துக்கான பிரச்சனை, இந்த படம் அப்படியே நிற்கிது. இந்த நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இவங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக வந்திருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவு பேசப்படும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்காக வந்து விஷால்கிட்ட பேசும்போது விஷால் மூலமாக இதை எப்படி இந்த படத்தை நகர்த்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக விஷால்கிட்ட அடிக்கடி பேசுகிறாங்க. சரி. இந்த பேச்சு அப்படியே வளருது, நட்பாகி காதலாகி கசிந்தூராகி கண்ணீர் மல்கி அப்படியே ஒரு கல்யாணத்தில் வந்து நிற்கிதுப்பா. அதை வந்து அந்த இவர் தான் இவருடைய பேச்சின் இவருடைய சொல்லி அப்புறம் வந்து கோயம்புத்தூர் தயாரிப்பாளர் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறார். இப்போ அநேகமாக அந்த படமும் விரைவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரைவில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே அவருடைய அந்த ஸ்டேஜ்லேயே அந்த அந்த தன்னுடைய லவ்வை இது பண்ணிட்டாங்க. பேபியை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு இவங்க சொன்னாங்க. அவரும் தன்ஷிகாவை நல்லா பார்த்துக்கிறேன்னு அவர் சொன்னார். பெரும்பாலும் பேபின்னு யார் சொல்லுவாங்கன்னா, தலையை தான் ஷாலினி சொல்லுவாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு அவர் சொல்லுவார். ஹாய் பேபின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, அந்த பேபியை இவங்க தூக்கிட்டாங்க, நெறி வச்சு நான் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், விடுங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு லவ் இப்போ வந்திருக்கு. அநேகமாக இந்த கல்யாணமாக நடக்கணும்னு ஆசை அவங்க அப்பாவும் ஆசைப்படுறார், அவருடைய விஷாலுடைய அப்பாவும். ஏன்னா இவன் இப்படியே சுற்றி போயிட்டு இருக்கான். 48 வயசு ஆயிடுச்சு. இப்போது இனிமேல் நீங்கள் 60 வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அப்பான்னு சொல்லுவானா தாத்தான்னு சொல்லுவான்னு தெரியாதுல்ல, அப்படி போயிடும். அதனால் அவங்க அப்பா வந்து இப்போ வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்குது. இவன் முன்னேறம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும், இனிமேல் நல்ல படங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. சரி, இவருக்கும் அந்த ஆசை இருக்குது. திடீர்னு அரசியலில் போகிறேன் அப்படிம்பாரு. திடீர்னு இவரை உதயநிதியை திட்டுவார். திடீர்னு உதயநிதி நண்பன் அப்படிம்பாரு. அதே நேரத்தில் ஏடிஎம்கேவோட லாஸ்ட் டைம் ஒரு இதுலேருந்து அங்கேயே ஒரு கடுப்பாயிட்டு அங்கேயே ஒரு கெட்ட பெயருக்கு எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் வேறு எந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கார். ஒரு ஸ்டெடியான மைண்டில் இல்லை. அது ஒரு இப்போவாது இந்த கல்யாணத்துக்கு பிறகமாவது ஒரு பக்குவம் வரணும் அப்படிங்கிறது. சில பேர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நிறைய மாறிடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தலையே சொல்லலாம். அவரை ஷாலினிக்கு முன் ஷாலினிக்கு பின் பார்த்தீங்கன்னா, ஷாலினிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் மாறிட்டார். ஸ்மோக்கிங் உட்பட எல்லாமே விட்டுட்டார். அந்த மாதிரி இவரும் வந்து அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல குடும்ப தலைவனாக ஒரு நல்ல தலைவனாகவும் உருவானா நல்லா இருக்கும் அப்படின்னு நாமளும் ஆசைப்படுறோம். இந்த மதகஜ ராஜா பிரஸ் மீட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, நார்மல் ஃபீவர்னு சொன்னாங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அவரை பார்க்க கை காலெல்லாம் நடுங்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிகிறாரு நமக்கு. ஸோ என்ன நடக்குது ஆக்சுவலாக? இல்லை, பெரும்பாலும் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற யூத்து, இப்போ அந்த பசங்க, அதாவது யூத் பசங்கன்னா பெரிய பெரிய பணக்கார பசங்கள்லாம் இவங்க தேவையில்லாத ட்ரக்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில நேரங்களில் இந்த இன்ஜெக்ஷன் ஏற்றுறது, இந்த வயகுரா மாத்திரை சாப்பிட்றது உட்பட நிறைய பண்ணிடுறாங்க. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 5 வருஷம் அப்படி போயிட்டே இருந்தால் என்ன ஆகும், உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 40க்குள்ளேயே அவங்களுக்கு ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆட்டங்கள் இவங்களும் கொஞ்சம் தொடங்கி இருக்கலாம். இவரும் பெரிய வீட்டு பையன் தானே, இவருக்கும் பல பண்ணியிருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கா இல்லையா இவர் தெரியல. அவருக்கு ட்ரிங்க்ஸ் எடுப்பார், இதெல்லாம் எடுப்பார். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இனிமேல் கல்யாணம்னு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இதெல்லாம் குறைச்சிப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வேற ஒரு லெவலில் அவரை கொஞ்சம் மாறலாம். அதுக்கு பிறகு அவருடைய வேறு நல்ல படங்கள்லாம் கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோவாகவும் அவர் வளரல, ஒரு சாதாரண ஹீரோவாகவும் வரல. அவருக்குன்னு ஒரு தெலுங்குலேயும் ஒரு மார்க்கெட் இருக்குது, தமிழ்லேயும் மார்க்கெட் இருக்குது. அதை வந்து உறுதிப்படுத்துவதும் தன்னை வந்து ஒரு நிலையான ஒரு இடத்துல நிப்பாட்ட வேண்டியது அவருடைய தான். ஏன்னா இவருக்கு பின்னாடி வந்த எஸ்கே எங்கேயோ போயிட்டார், சிம்பு மறுபடியும் எந்திரிச்சிட்டார், தனுஷ் எங்கேயோ போயிட்டார். நீங்கள் இன்னும் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. அதை கடந்து வரணும். இந்த காதலாவது இவரை வந்து கை தூக்கி விடுமா, இந்த கல்யாணமாவது இவரை வந்து உயரத்தில் கொண்டு போவோமான்னு பார்ப்போம். நம்முடைய ஆசை வந்து அவர் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமா.